இங்கே நாங்கள் போய் சொல்லிட்டு வருது, இவங்க போய் சொல்லிட்டு வருது, அவங்க போய் சொல்லிட்டு வருது. இன்னும் இவங்க அண்ணாமலை வர்சஸ் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை வர்சஸ் கேசவ விநாயகம், இதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி. ஏங்க, ஒரு தேர்தலில் போட்டி போடும்போது உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா எப்படிங்க கூட்டணியில் போய் ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? இல்ல அத யாரோ ஒருத்தங்க திட்டமிட்டே பண்றாங்கங்கிற மாரி சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் இணக்கமா போறாரு அண்ணாமலையோட ஒரு இணக்கம். ஆமாம். சரி அவரும் வேணும். எல்லாரும் ஒரு பவர் வேணும். எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாரி மூவ்மெண்ட்ல இருக்காரு. வேற யார் தான் அந்த குடைச்சல் குடுக்குறா? யார் தான் அந்த மாரி பண்றா? இல்லை, இது நம்ம யாருன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கத்துலேருந்தும் அண்ணாமலை இல்லாததால் பல தலைவர் சுணங்கி போயிட்டாங்க. அது ஒத்துக்கணும். 2ஆம் கட்ட தலைவர் பாதி பேர் வரதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, கட்சி நடத்த முடியாது. அவங்க ஒன்றும் அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டாங்க. தொண்டர்கள் 70% வரதில்லை. பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாலும் வரதில்லை, எந்த மீட்டிங் வரதில்லை, மாநாடு போட்டாலும் வரதில்லை. அதனால தான் வந்து மாநாடு போட்டதில்லை. பெரிய அமித்ஷா வந்து திருநெல்வேலி மாநாடு ஃபெயிலியர் ஆகி போச்சு. தண்ணி கூட கொடுக்கல. அந்த அளவுக்கு சரியாக பண்ணல. அது யார் மேலே தப்புன்னு சொல்ல விரும்பலை. ஸோ இது எங்கே ஆகி போச்சுன்னா, இது வந்து தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு பண்ணிகிட்டே போகிறதுனால தமிழக பாஜக மீது டெல்லி ஒரு அதிருப்தியில் இருக்கு. ஆனால் அதிருப்தியில் இருக்குது.